நல்லா சமையல் கட்டில் என்ன பண்ணுறாங்க என்ன? ஏய் என்ன சமைக்கிறத வேடிக்கை பார்த்துட்ருக்கியா? ஓகே, ஃபைனல் ஸ்டேஜில் மிளகு போட்டு இறக்கணும். என்ன இன்னைக்கு உங்கள் சமையலா? அப்போ எனக்கு ரெஸ்ட்டு. என்ன சமைக்கிறீங்க? கனவா தூக்கு. மை ஃபேவரட். கனவா கட்ட கட்டமாக கட் பண்ணியிருக்கீங்களா? எல்லாரும் ரிங்காக கட் பண்ணுவாங்க. எதுக்கு இவ்வளோ மஞ்சத்தூள்? மஞ்சத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். ஸ்மெல் அது இது இல்லாமல் இருக்கும். ஓகே. அது வந்து அந்த ஃப்ரை அந்த மாதிரினா நம்ம ரிங் மாதிரி கட் பண்ணலாம், ஆனியன் ரிங்ஸ் மாதிரி. இது கிரேவிக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். ஓ, கிரேவி. ஆமாம், இதுக்கு தேவையான அந்த இது தொக்கு எதாக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா அந்த அந்த போட்டிலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட்டி. ஓகே. மஞ்சத்தூள்ல லைட்டாக உப்பு இப்போதைக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஓ, இதை ஊற வைக்கணுமா? ஓகே ஓகே, சூப்பர். இன்றைக்கி எனக்கு ரெஸ்ட்டு, ஸோ அதனால் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் கையில் சாப்பிட்றதுக்கெலாம் கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி சொன்னால் டெய்லி சமைக்க விட்டுருவேன் நினைக்கிறீங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இண்டக்ஷன் தான் நம்ம ஆன் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் வந்து 90% இண்டக்ஷன் குக்கிங் தான். நோ ஃபயர். இங்கே இருக்கு, கண்டுபிடிங்க எண்ணெயை. ஓகே, எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமே ஊற்றலாம். பிகாஸ் இப்போ நம்ம சிக்கன் அப்படி பண்ணுறோன்னா அதுலேயே கொழுப்பு இருக்கும். அதில் வந்து உனக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலும் பரவாயில்லையா இருக்கும். ஆனால் இதில் கொழுப்புலாம் இருக்காதுல்ல, அதனால் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து சோம்பு இல்லை, அதுவும் மேலே தான் இருக்கும். இந்த சைடு லெஃப்டில் பாக்ஸ், அஞ்சரை பெட்டி. சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கலாம். ஓகே, பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். கிராம்பு போட்டுக்கலாம். கிராம்பு ரொம்ப ஒரு 2 கிராம்பு போட்டுக்கலாம். ஆமாம், வாயில் மாட்டோம். 2 கிராம்பு நல்லா அதிகமாக இருக்குது. ஒரு அன்னாச்சி போட்டுக்கலாம். ஓகே, ஏதாவது பாட்டு பாடுறீங்களா? சமைக்கும் போது கொஞ்சம் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே சமைச்சா நல்லாயிருக்கும். வயல் வரப்பில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், பாட்டு பாடிங்கன்னா ரைட்டு. ஸோ அடுத்ததான் வெங்காயம், தக்காளி, பெப்பரு, மிளகாத்தூள். ஸோ வீட்டில் இருக்க பொருள் தான், எதுவும் மசாலாலாம் ஆட் பண்ணலையா? சூப்பர். பிஃபோர் மேரேஜ் வந்து எனக்கு சமைக்க தெரியாது. ஆஃப்டர் மேரேஜ் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் சமைக்கவே. இப்போ நான் சமைக்கிறேன்றதுனால கிச்சன் பக்கம் வர்றதில்ல, ஐயா எட்டியே பார்க்குறதில்ல. இப்போ ஏதோ என்னோடய லக்கு இன்னைக்கு செய்கிறாங்க. நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். சரியா? ஓகே. நல்லா இருக்கும். 2 மினிட்ஸ் மூடி வைப்போம். ஓகே, நல்லா வெந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்.
ஓப்பன் பண்ண முடியலையா? ஓகே போதுமா? அது போதும். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் போடலாமா? போடலாமே. இது ஒரு 2 ஸ்பூன். ஓகே, கடை மிளகாத்தூள் நமக்கு தெரியல. வீட்டு ஓகே வீட்டு குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனு. லைட்டாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். ஓகே ஓகேவா? இது கலருக்கு போடுறீங்களா இல்லை காரத்துக்கு போடுறீங்களா? ரெண்டுமே. ஓகே அவ்வளோதான் நம்ம போட வேண்டிய பொருள். சரி, உப்பு இருக்குல்ல அதில் போட்டிருக்கோம்ல. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயிலே லைட்டாக பரட்டிடுவோம். ஏன்னா தண்ணியில் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? கனவை ஆட் பண்ணிடலாம். ஓ, மசாலா இதுவாகிடுச்சு. மசாலா இதாகிடுச்சு, எண்ணெயில் வதங்கிடுச்சு. ஓகே. உப்பு ஏற்கனவே இதில் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் கூடுதலாக போடலாம். அது கூட வதக்கிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். சரி. இதுவே இப்போ தண்ணி விடும். நம்ம எந்த தண்ணியுமே இப்போ இது வரைக்கும் ஆட் பண்ணவே இல்லை. குழம்பு இது சிக்கன் மாதிரி தான்ல. இதுவும் தண்ணி விடும். ஆமாம், நான் கனவா செஞ்சதில்லை. ஸோ எனக்கு கனவா பற்றி தெரியாது. சாப்பிடுவேன் நல்லா. நல்லா கோட் ஆகட்டும். ஓகே, கொஞ்சம் அனலை கூட்டிக்கலாம். லைட்டாக கிளறி விடுவோம். ஆமாம், அடி பிடிக்காம லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இது நல்லதுன்றாங்கல்ல. இன்னைக்கு எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தியா? இது வரைக்கும் நம்ம தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட ஆட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி ரொம்ப நேரம்லாம் தான் விடக்கூடாது. ஸோ நம்ம இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டு தண்ணி இது ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் உப்பு பார்த்தோம், கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இப்படி தூவி விட்டுக்கலாம். ஓகே, பரவர பக்கா சமையல் பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க. சமையல் சேனல் எல்லாம் பேசுவாங்கல்ல. ஒரு ட்ரெண்டிங் ரீல் ஒன்று பரவர சிக்கன் மசாலா பரவர. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடி வச்சா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே. ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கலாம். இதே வந்துருக்கும் அப்படிங்களா? செமி கிரேவி. அவ்வளோதான் தண்ணி, 50 சின்ன கிளாஸ். ஓகே, இது கொஞ்சம் வெந்துட்டா அவ்வளோதான். சமைக்கும் போதே பசிக்குது. நான் சமைக்கும் போது எனக்கு பசிச்சதே இல்லை. இப்போ நீங்கள் சமைக்கும் போது பசிக்குது. மிளகு தூவி இறக்க வைக்கணும். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜில் மிளகு போட்டு இறக்கணும். ஓகேவா? நல்லா வெந்துடுச்சு. ஓகே. ஸோ இன்னும் கூட நம்ம ட்ரையாக பண்ணலாம். நம்ம வேறு எதுவும் குழம்பு வைக்கல அப்படின்னும் போது இதுதான் சோத்தில் போட்டு பேசிக்க போகிறோம் அப்படின்னும் போது அதனால் கொஞ்சம் தளதளன்னு இருந்தால் ஓகே. இப்போ வந்து நம்ம வேறு எதாவது ரசம் வச்சுருக்கோம், ரசத்துக்கு தொட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இது இன்னும் நல்லா கொஞ்சம் ட்ரையாக பண்ணிடலாம், சுண்ட விட்டுடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து சாதத்தில் போட்டு பேசி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பெப்பரை லைட்டாக தூவிக்கலாம். பெப்பரு ஓகே போதும். ஆமாம், கொஞ்சமாகவே போடுங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கலாம். சமையல் கட்டில் என்ன பண்ணுறாங்க? ஏய், என்ன சமைக்கிறத வேடிக்கை பார்த்துட்ருக்கியா? ஓகேப்பா, ரெடி.